நீ மனசு வச்சா நம்ம வர சிக்கலாம் அடைச்சிக்க சிக்குதா. மை டியர் ராணி என் ட்ரீம்ல வாணி நம்ம ஒன்னா சேர்ந்தா ஃபயர் பத்து கிடைச்சா. உப்பாத்தா உப்பாத்தா ஜாபாவ எங்க அம்மா குரலாட்டு கேக்குது. எவாங்கற ஏயா இவ்ளோ நேரம் நல்லா தான ஆடிட்டு இருந்த. உங்க அம்மா குரல் கேட்டதுமே அப்படியே புலி மாதிரி பாயற. ஏடி முப்பாத்தா காதா சரி என்ன பண்ணிட்டு இருக்கற? அது காதா தர. இப்பதான் போலீஸ்காரனுங்க உட்கார்ந்து கும்மி அடிச்சிட்டு போனானுங்க. அவனுங்களை எல்லாம் அனுப்பிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம்னா பெரிய பிரச்சனை வந்து நிக்குது. கொழுப்பு பாரு இவளுக்கு. எங்க அம்மா உனக்கு பெரிய பிரச்சனையாடி. ஐயோ ஐயோ உங்க அம்மா பெரிய பிரச்சனையே இல்ல. உங்க அம்மா பிரச்சனையோட மொத்த உருவம். நான் வாங்கிட்டு வந்த வரோம். நிம்மதியா உட்கார்ந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் கூட ஆட முடியல. திமிரு புடிச்சவ சரியான வாயாடி. ஏடி காதை வலிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டுக்குள்ள? டான்ஸ் ஆடிட்டு இருந்தங்க தா. என்ன டான்ஸ் ஆடிட்டு இருந்தியா? திமிரு உனக்கு. அட உண்மையை தான் சொல்ற. என்ன உண்மையை தான் பேசுற நீ. போ போ போய் சூட காபி வச்சு கொண்டு வா. என்ற பேத்தி வந்திருக்கறாளாக்கு. பேத்தியா? யார கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதான்டி என்ற பேத்தி மது இருக்கறாள. அவ வந்திருக்கறா. கடையில் நின்னுட்டு இருக்கறா. இப்ப வருவாளாக்கு. அத்தை மது புள்ளைய வந்திருக்குது. அட வெளிய விட்டுட்டு வந்திருக்கீங்க. பசங்களுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு இருக்கறாடி. வந்துருவா. சின்ன புள்ள அதுக்கு பிஸ்கட்லாம் வாங்கிட்டு வரணும்னு தெரியுது. இவ்ளோ பெரிய அம்மா கையை வீசிட்டு வரத பார். மது மது என்ன இவ பாசத்தோட போறாளா இல்ல நம்ம கிட்ட நடிக்கறாளா? அம்மா மது எப்படி இருக்கற? நல்லா இருக்கறியா? அத்தை நல்லா இருக்கட்ட. நீங்க நல்லா இருக்கீங்களா? பாத்தியா என்ன அத்தையும் கூப்பிடாத அக்கான்னு கூப்பிடுறது எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிற நீயே. ஐயோ அத்தை நீங்க எனக்கு முறைக்கு அத்தை தானே. சரி சரி என்ன வயசுக்குள்ள கையில கட்ட பேக் கொடுத்துருக்குது உங்க ஆச்சி. உங்க ஆச்சி கொஞ்சம் கூட அறிவே இல்லையாக்கும். இன்னும் திருந்தாம சுத்திட்டு இருக்குது உங்க ஆச்சி. ஐயோ அத்தை நான் தான் கொண்டு வரேன்னு சொன்னேன். சரி வாங்க போலாம். மாமா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சஞ்சயும் புட்டு உன்னை பார்த்தாங்க. அவ்வளவுதான் ரெண்டு பேரும் ஒரே ஜாலி ஆடுவாங்க. வா வா வீட்டுக்குள்ள வா. அது வா வா உட்கார் வந்து வா. அட என்னமோ பொசுக்கு கீழே உட்கார்ந்துட்ட. அத்தை இருக்கட்டும் அத்தை இது நல்லா தான் இருக்கு. மாமா கூப்பிடுங்க. சஞ்சய் புட்டு வேல கூப்பிடுங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி சரி கூப்பிடுறேன். நீ இப்ப என்ன சாப்பிடுற? ஜூஸ் வேணுமா டீ வேணுமா? அத்தை எனக்கு ஒண்ணு வேண்டாம். அத்தை முதல்ல நீங்க உட்காருங்க. ஐயோ மது உன்னை பார்த்ததே எனக்கு கையை உடல காலு உடல. ஏதாவது போய் செஞ்சு எடுத்துட்டு வர. உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. ஏத்த ஊர்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கூட நீங்க பண்ணதில்ல. எங்க வீட்டுக்கு கூட நீங்க வந்ததே இல்ல. அப்புறம் என்ன பார்த்ததும் திடீர் பாசமால பொழிறீங்க. ஐயோ மது எனக்கு எங்கம்மா இங்க விட்டு அங்க வர முடியுது. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் உங்க மாமாவை மேய்க்கிறதுக்குமே நேரம் சரியா இருக்கே. பேசு பேசு இன்னும் அவகிட்ட என்னென்னமோ சொல்லு. வந்துட்டாரா? உங்களை பத்தி தான் நல்லதா 4 வார்த்தை சொன்னேன். அதுக்குள்ள வந்துட்டீங்க. கேடு கேடுச்சு. நீ எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாரு. மாமா எப்படி இருக்கீங்க? வீட்டுக்கு ஒரு ஃபோன் கூட போட மாட்டேங்கிறீங்க. எங்கம்மா இவ சொன்னதா. இவளுங்க மத்தியில வாழ்றதே பெரிய விஷயம். இதுல யாருக்கும் ஃபோன் பண்ண முடியலமா. ஆமா மது நல்லா இருக்கியா? வீட்ல அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கற இப்போ? மாமா என்னமோ புதுசா கேக்குறீங்க. பிஎஸ்சி முடிச்சிட்டு வீட்ல தான் இருக்கேன். வேற எதுவும் பண்ணல. ஆமா ஆமா அவ எதுவும் பண்ணல. மாப்பிள வாத்தம்னா வேணாம்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கறாடா. என்னன்னு கேளுங்க. ஏமது நிஜமாவா? மாப்பிள வாத்திட்டு இருக்காங்களா? நீ வேண்டாம்னு சொன்னியா? ஏன் என்னாச்சு? அத்தை இப்போ என்ன கல்யாணம்? கல்யாண பேச்சு வேண்டாமே. ஆமாடி எப்ப கேட்டாலும் எதையாவது ஒன்னு சொல்லி சமாளிச்சிட்டே இரு. அம்மா யார் இந்த அக்கா? டேய் புட்டு சஞ்சய் எப்படி இருக்கீங்க? மது அக்காடா. மது அக்கா எப்படி இருக்க? மது அக்கா நல்லா இருக்கியா? போங்கடா உங்ககிட்ட நான் பேசுறதே இல்ல. ஏடா உங்க அம்மா அப்பா தான் ஒரு ஃபோன் போட மாட்டேங்கறாங்க. உங்களுக்கு என்னாச்சு? ஆச்சி கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசணும் உங்களுக்கு தெரியாதா? மது அக்கா உன் ஃபோன் நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சா நான் ஃபோன் பண்ணாம இருப்பேனா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? மது போய் பேசுறா மது. அத்தை கொஞ்ச நாளைக்கு இங்க இருந்துட்டு போலான்னு வந்த அத்தை. கொஞ்ச நாளைக்கா? உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணுமாக்கோ. எங்களுக்கும் ஜாலியா இருக்கும்ல. ஆமாண்டி அவ ஒருத்தி உருப்படியா இருக்கறா. அவளைக்கு எடுத்து விட்டுரு. பேசாம இருக்கவே மாட்டீங்க. வாய் திறந்து நல்ல விஷயம் வரவே வராது. மது எதுக்கு கல்யாணமே போகணும்? மது பேசாம சஞ்சயவோ புட்டுவோ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்ல நீ செட்டில் ஆயிரு. உனக்கு நான் நல்ல மாமியாரா இருப்பேன் சரியா? என்னது மதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏண்டா என்னால கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? ஐயோ நான்லாம் பண்ண மாட்டேன். நான் சீட்டி வந்து நான் கல்யாணம் பண்ணுவேன். டேய் நீயே கல்யாணம் பண்ணிக்கோடா. நான்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன். நீ கல்யாணம் பண்ணலனா கடைசில என்ன தான் கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. நான்லாம் பண்ண மாட்டேன். நான் என் தேவதை ஜாராவை தான் கல்யாணம் பண்ணுவேன். ஜாராவா? ஏண்டா நான் தேவதை மாதிரி இல்லையா? ஐயோ அக்கா நீங்க
என்னடி சிந்து பாடுற? என்ன சொல்லிட்டு இருக்கிற? உங்களை சொல்றதுக்கு என்ன மது? உனக்கு விஷயம் தெரியுமா? உங்க மாமாவுக்கு எனக்கு லவ் மேரேஜ்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா உங்க மாமா என்னை எப்படிலாம் சுத்தி சுத்தி வந்தாரு தெரியுமா? ஒவ்வொரு கதையா சொல்ற, கேளு. போதும் போதும் என்ற உள்ள அவனி சுத்தி சுத்தி வந்த கதையெல்லாம் சொன்னது. போய் சாப்பாடு செய்யற வேலையை பாரு. ஆச்சி, அத்தை ஜாலியா பேசிட்டு இருக்காங்க, என்னாச்சு விரட்டி விடுறீங்க? பசிக்குதுல, சாப்பிடணும்ல. ஏடி, என்ன சாப்பாடு செய்ய போற? அத்தை, இன்னைக்கு மது ஸ்பெஷல் தான். மது, என்ன வேணும்னு சொல்லு, 5 நிமிஷத்துல அத்தை ஆக்கி போட்டுறேன். அத்தை, நீங்க எது செஞ்சாலும் சூப்பரா தான் இருக்கும். முக்கியமா ரசம் மட்டும் வச்சு கொடுங்க அத்தை. எனக்கு ரசம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. அவ்வளவுதான விஷயம்? ரசம் போதுமா? மது அக்கா, ரசம் போய் கேட்டுட்டு இருக்க, ஆளு கூடன்னு கேட்கலாம்ல. ஏய் வாண்டுங்களா, என்ன வச்சு நீங்க சாப்பிட நினைச்சிட்டு இருக்கீங்களா? அத்தை, ஏதோ ஒண்ணு செய்யுங்க அத்தை. சரி சரிம்மா, அங்க ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமை நீ எடுத்துக்கோ. நல்லா போய் ரெஸ்ட் எடு. அத்தை சீக்கிரமா சாப்பாடு செஞ்சுட்டு உடனே உன்னை கூப்பிடுறேன், சரியா? சரிங்க அத்தை. டேய், மது அக்கா ரூம் கொண்டு போய் காமிங்க. மது அக்கா டிஸ்டர்ப் பண்ணாம அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துங்க, சரியா? சரிங்கம்மா. மாமா, நீங்க போய் ஆட்டுக்கறி 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. கோழிக்கறி ஒரு 1.5 கிலோ வாங்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஜாமானெல்லாம் எழுதி கொடுக்குறேன், வாங்கிட்டு வந்துருங்க. சிக்கன் கிரேவி பண்ணிடலாம், மட்டன் பிரியாணி பண்ணிடலாம், அப்புறம் தயிர் பச்சடி வச்சிடலாம். ரசம் கொஞ்சம் வச்சு வெள்ளை சாப்பாடு வச்சுக்கலாம், சரிங்களா? சரி சரி, பைய எடுத்துட்டு வா, கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே, ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன், உன்னை பார்த்ததுமே உண்மை நான் தெரிந்தேன், என் உயிரில் நீ பாதி என்று உன் கண்மணியில் நான் கண்டு கொண்டேன், எத்தனை ஆண்களை கடந்திருப்பேன், இப்படி என் மனம் துடித்ததில்லை, இமைகள் இரண்டையும் திருடிக்கொண்டு உறங்கச் சொல்வதில் நியாயமில்லை, நீ வருவாயோ இல்லை மறைவாயோ. மது, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னத்த மது, அழுதியா? அத்தை, நான் எதுக்கு அழ போறேன்? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல மது, நான் வரும்போது நீ அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன என்ன பிரச்சனை? ஐயோ அத்தை, கத்தாதீங்க அத்தை, ஒரு பிரச்சனை இல்ல அத்தை. ஏன் அத்தை? மது, என்கிட்ட பொய் சொல்லாத. என்ன பிரச்சனை? நீ மாப்பிள்ளை வேற வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பிரச்சனை? எது லவ் பண்றியா என்ன? அத்தை, அது வந்து அத்தை. சொல்லு மது, லவ் பண்றியா என்ன? அத்தை, மது, என்ன பார்த்து பேசு. ஆமா அத்தை. மது, இங்க பாரு, என் முகத்தை பாரு மது. அத்தை ப்ளீஸ் அத்தை, யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ் அத்தை. ஏய் லூசு, அழுகிறத முதல்ல நிறுத்து. முத கண்ணை தொட. மது, எதுக்கு அழுதுட்டு இருக்க? நான் போய் சொல்லுவேனா? நானே காதல் கல்யாணம் பண்ணல. உங்க ஆட்சியெல்லாம் எதிர்த்து கல்யாணம் பண்ணி இன்னைக்கு இந்த வீட்ல குப்பை கொட்டிட்டு இருக்கேன். நானே குப்பை கொட்டும் போது உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேனா? என்னை இப்ப இப்படி நினைச்சிட்டியா மது? அத்தை, நிஜமாவா? நிஜமாவா சொல்றீங்க? யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல? சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எல்லா சம்மதத்தோட உனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த பையன் யாருன்னு சொல்லு. சொல்லு மது, என்ன இன்னும் நம்பலையா? அத்தை, அது வந்து என்ன வந்து போய் நிறுத்திட்டு இருக்க? அந்த பையன் எங்க இருக்கான்? யாரு? அத்தை, நான் மட்டும்தான் அத்தை லவ் பண்றேன், அவர் என்ன லவ் பண்ணல. என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஆமா அத்தை, இது ஒன் சைடு லவ். நான் மட்டும்தான் லவ் பண்றேன், அவர் என்ன லவ் பண்ணல அத்தை. கரும்பு, இந்த காதல்ல கூட இவ்ளோ வெரைட்டி இருக்குதா? என்னடி இது? ஒன் சைடு லவ், டூ சைடு லவ் எல்லாம் இருக்குமா? நீ லவ் பண்றது பையனுக்கு தெரியுமா தெரியாதா? சொன்னையா இல்லையா? அத்தை, நான் லவ் பண்றது யாருக்குமே தெரியாது அத்தை. பேசாம எனக்கும் தெரியும், அதையே மறைச்சிருக்கலாம்ல. என்கிட்ட எதுக்கு சொன்ன? எனக்கு தூக்கமே வராது. அத்தை, நீங்க கேட்டீங்கன்னு தான் சொன்னேன். ஆச்சிட்டையும் மாமாட்டையும் சொல்லிடாதீங்க அத்தை. அப்புறம் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கொஞ்ச நாளைக்கு இங்க ஜாலியா இருந்துட்டு நான் போறேன் அத்தை. ஏய், என்ன உள்ள சொல்ற? யாரை லவ் பண்ண? என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு? உன் காதல சொன்னியா இல்லையா? ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குது. அக்கம் பக்கத்துல எதுவும் நடந்தாலே எனக்கு தலை வெடிச்சிரும். நம்ம வீட்டுக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனை இருக்குது, எனக்கு தெரியாம இருக்குது பாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த பையன் யாரு, என்ன ஏதுங்கிற ஃபுல் டீடைல் எனக்கு இப்ப வேணுமாக்கும். சொல்றத உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்லுவேன்? ஆனா முத எனக்கு சத்தியம் பண்ணுங்க, யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்னு. சத்தியமா இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு லவ் ஸ்டோரியை ஃபுல்லா சொல்லு. கேட்டதுக்கு அப்புறம் யார்கிட்ட சொல்றது, என்ன முடிவெடுக்கிறது நான் தான் முடிவெடுப்பேன், சரியா? சரித்த. ஆனா அவர் எனக்கு வேண்டாம். அவர் வேற பொண்ணை லவ் பண்றாரு. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். அவர் எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும்.
நீங்க இந்த கதையை கேட்டுட்டு இதோட விட்டுறீங்க சரியா? சரி சரி சொல்லு. எத்தனை நாளைக்கு தான் காலையில இருக்க கதையவே நான் கேட்டுட்டு இருப்பேன். ஒரு காதல் கதையை கேக்குறேன். சொல்லுல. அத்தை காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு சேரலாம்னு சேர்ந்தேன். உங்ககிட்ட கூட ஃபோன் பண்ணி சொன்னனே அத்தை. ஆமா சொன்னேன். ஏதோ ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி பேர் கூட என்னன்னு தெரியலையே. அத்தை அது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி த. சரி சொல்லு. அத்தை அந்த கம்பெனி ஆஃபீஸில் தான் ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. அவர் பின்னாடியே அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். இங்கே பாரு, இந்த கதையில் வர மாதிரி டக்கு டக்குன்னுலாம் போகக்கூடாது. சினிமாவில் வர மாதிரி ஸ்க்ரீனை திறந்தா எங்கே பார்த்தேன் அதுலேருந்து ஆரம்பித்து கொண்டு போ. அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அத்தை என்னோட ஃபஸ்ட்டு நாள் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்பில் போய் நின்னனா அப்போ ஒரு 2 வீலர் வேகமாக வந்துச்சு. அதில் ஒருத்தர் ஹெல்மெட் போட்டு உட்காந்துட்டு இருந்தார். அப்புறம் ஏடி முப்பாத்தா, எங்க அம்மா டீ கேட்டுக்கிட்டே இருக்குது. அங்க போய் கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கிற? சீக்கிரம் வந்து டீயை வை. இதுங்க டீ வச்சே நான் தீஞ்சு போயிடுவேன். ஏம்மா மது, உன் கதையை இப்படியே நிறுத்து. டீ வச்சு குடிச்சிட்டு வந்து முழு கதையும் கேட்டுக்கிறேன். அப்புறம் உனக்கு டீ வேணுமா? வேணாம் அத்தை. சரி நான் போய் டீ வச்சு குடிச்சிட்டு வரேன். அப்புறம் முக்கியமா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருக்கிறவங்க யாரும் கிடையாது. என்னை எடுத்துக்கோ, என் வாழ்க்கையில சந்தோஷமே கல்யாணத்துக்கு அப்புறம் போச்சு. இப்படிதான் டீ வைக்கவும் இட்லி சுடவும் சோறாக்கவும் அடுப்படிக்க அலைஞ்சிட்டு இருக்கிறேன். என்னை பார்த்தாது இல்ல கல்யாணமே பண்ணக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்து சரியா? சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். என்ன மாதிரி நான்லாம் பாரு இத்தனை பிரச்சனைகளை வச்சுட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நீயும் சந்தோஷமா இரு. நான் போய் டீ வச்சு கொடுத்துட்டு உடனே ஓடி வந்துடுறேன். மக்களே, மதுவோட கதையை கேட்கறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிக்கோங்க. எல்லாரும் சேர்ந்துதான் மதுவுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்க போறோம். தினமும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு எபிசோடா வரப்போகுது. இந்த லவ் ஸ்டோரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கிடையில இந்த முப்பாத்தோட குமுறலையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. போயிட்டு வரேன்.